பெப்ப முட்டை வாசம் மேலே வரையில அடிச்சிருச்சா உனக்கு? அதான் மேலே இருந்து கீழே இறங்கி வந்துட்டியா? என்ன வேணும்? ஏண்டா பெப்பர் பெப்பர் பொரி வேணுமா சாமி? இந்தடா பொரி. இந்தா இங்கே பார், இந்தா பொரி. ஆ பொரின்னா பாரு, கிட்டவா. இந்தா வேணுமா? பொரி வேணுமா சாமி? ம் என்ன வேணும்? ஏண்டா பொரி வேணுமா? ம் பொரின்னா அப்படி சாப்பிட சொல்லுது. ஆ பொரி முட்டையெல்லாம் போட்டு உனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரேன், சாப்பிட்லாம். ஏன் சாமி, தயிர் சோறு தான் சாப்பிட மாட்டேங்கிறீங்களா? இங்கே பாரு. கொடுத்துட்டா சாப்பிட்றியா? சரி பொரி சாப்பிடு. இந்தா ம் சாப்பிடு. சாப்பிடு. பொரின்னா உசுறு. சோறு ஓட வேண்டாம். மொச்சக்குன்னு சாப்பிட்றது பாரு. சாப்பிடு. இங்கே எப்ப பொறுக்குன்னு சாப்பிடுது. ஏண்டா ஒரு பொரி இருக்காது தட்டில், எல்லாத்தையும் சாப்பிட்ருவேன் நிமிஷத்தில். சாப்பிடு. பொரி முட்டையெல்லாம் போட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரேன். செஞ்சு சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு தரேன், சாப்பிடுவேன். என்ன? சாப்பிடு. எங்கள் வீட்டில் ஒரு வாண்டு இருக்குது, பெப்பர். அது பொரினா ரொம்ப பிடிக்கும். இது பொரி வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாங்க, முட்டையெல்லாம் போட்டு. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு பாருங்கள், தேவையான பொருள் வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தக்காளி ஒரே ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலையெல்லாம் தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். பொரி வந்து இந்த ஆயுத பூஜைக்கெலாம் படைப்போம் இல்லைங்க, அந்த பொரி தான். இங்கே வாரம் சந்தையில் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கும். எங்கள் ஊரில் சந்தை, அதில் வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிடுவோம். அதனால் பொறுன்னு இருக்கும். தண்ணியில் போட்டோம்னா நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், எடுத்து வச்சுருக்கிறேன். இது அதில் வந்து அந்த பொரியில் நிலக்கடலை, மிச்சரு எல்லாம் போட்டு கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். மீதி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி முட்டையெல்லாம் போட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க. நாங்கள் அடிக்கடி செய்வோம். என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். பொரியெல்லாம் மீதி ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து அடிக்கடி இதுதான் செஞ்சு சாப்பிடுவோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் பெப்பருக்கு போடுறதுனால வந்து எண்ணெய் கம்மியாக ஊற்றுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கங்க. நான் கம்மியாக தான் ஊற்றுறேன். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்புலாம் போடலாம். நான் அதெல்லாம் போடலை, சோம்பு மட்டும் போடுறேன். பட்டை, கிராம்பு இதெல்லாம் போடலாம். பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போடலை. 4 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு படி இருந்தால் போதும் பொரி. 4 பேர் சாப்பிட்லாம். நம்ம என்ன வேணும்னா வெங்காயம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வெங்காயம் சேர்த்து போட்டுக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி சேர்த்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். நான் வந்து பொரி கம்மியாக இருக்கிறதுனால 2 வெங்காயம் தான் போட்டிருக்கிறேன், ஒரே ஒரு தக்காளி. பாருங்கள், சோம்பு நல்லா பொடியிட்டோம். பொடிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர் பேரை சொல்லி சாப்பிட்றதுனால நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம். பொடிஞ்சிருச்சு, வெங்காயம் போடலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். பாத்திரம்லாம் கழுவலைங்க, வேலையே இருக்குது. கடைக்கு வேறு போகணும், வீடியோ வேறு போடவே முடியல. துணி வேறு தைக்கிறது நிறையா இருக்குதா, அதனால் வீடியோவை போட முடியல. சரி இன்றைக்கி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ரொம்ப நாளாக அந்த பொரி வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் போடலாம் அப்படின்னு நினைக்கிறது, கடையிலே வேலை சரியாக இருக்கிறதுனால எடுக்க முடியல. இன்றைக்கி செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம்
பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். பச்சை மிளகா போடுறேன். அது ஒரு கிளறி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட். தக்காளிலேயே உப்பு போடலாம். பொரியிலே உப்பு இருக்கிறதுனால நான் போடலை. பெரியவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். பொரியிலே உப்பு இருக்கும். நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்குங்க. நான் கம்மியாக தான் போடுறேன். சிக்கன் மசாலா கொஞ்சமாக கறி மசாலா போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பெப்பரு போடுறதுனால நான் எல்லாமே கம்மியாக தான் போடுறேன். ஸ்கின் அலர்ஜி வந்துடும் உங்களுக்கு, அதனால் கம்மியாக தான் போடுறேன். போட்டு நல்லா தக்காளி வணங்கினதுக்கப்புறம் முட்டை 2 உடச்சி ஊற்றி வச்சுருக்குறேன் பாருங்க. இதை எடுத்து இதில் போட்டுடலாம். நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னு வச்சுங்க, பொரி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடும். செஞ்சு பாருங்கள். தக்காளி வணங்கிருச்சு, முட்டை ஊற்றுறேன். நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நல்லா கலக்கினதுக்கப்புறம் ஏன்னா நம்மளும் இதில் கொஞ்சம் சாப்பிட்றதுனால நான் லைட்டாக உப்பு போடுறேன். ரொம்பலாம் போடல, சும்மா ஒரு சிட்டிக்கே தான் போடுறேன். ஒரே ஒரு சிட்டிக்கே தான் போடுறேன், ரொம்ப போடல. பொரியிலே உப்பு இருக்கும். பெப்பர் ஒரு பேரை சொல்லி நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டுப்போம். என்னங்க, நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு, அடி பிடிக்கக்கூடாதுன்னா எண்ணெய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கிட்டோம்னா அடியே பிடிக்காது. நான் கம்மியாக தான் ஊற்றியிருக்கிறேன். சிக்கன் மசாலா, கறி மசாலா, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் அதெல்லாம் போடலைங்க பெப்பருக்கு போடுறதுனால. ஒரு படி போட்டுட்டோம்னா பொரி இருந்ததுன்னா 4 பேர் சாப்பிட்லாம். இந்த ஆயுத பூஜைக்கு வாங்குவோம் இல்லைங்க, அந்த பொரி தான். எங்கள் ஊரில் வாரம் சந்தைங்கிறதுனால சந்தையில் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பொரி மீதி ஆயிடுச்சுன்னா நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். சாயந்தரம் ஸ்நாக்ஸ் இதுதான். எனக்கு வீடியோ எடுக்கணுங்கிறதுனால காலையிலேயே செஞ்சுட்டேன். நல்லா வணங்கிடுச்சு. அதுக்கப்புறம் பொரி போட்டுடலாம். பாருங்கள், பொரி வந்து தண்ணியில் போட்டோம்னா அந்த மாதிரி பாருங்கள் சுருங்கிடும். பொரியில் நிலக்கடலை மிச்சர்லாம் இருக்குது பாருங்க, எடுத்து இதில் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு வேணும்னா நீங்கள் பத்தலைன்னா போட்டுக்குங்க. நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா. நான் பெப்பருக்கு போடுறதுனால வந்து உப்பு லைட்டாக தான், ஒரு சிட்டிக்கே தான் போட்டேன். நல்லா இதானதுக்கப்புறம் இறக்கிட்டு மல்லித்தலை போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போடலை, நீங்கள் மல்லித்தலை போட்டுக்குங்க. போட்டு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். குறை இருந்ததுன்னா சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். நிறைய இருந்ததுன்னா வாழ்த்துங்க, வளர்கிறோம். தேங்க்யூ. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். சூடு ஆறிடுச்சு. பெப்பருக்கு சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி வச்சிடலாம். பொங்கலுக்கு சிக்கன் மட்டன் எடுத்து செஞ்சு அதுக்கு போட்டோமா, அதை சாப்பிட்டுட்டு இப்போ தயிர் சோறு வச்சா சாப்பிட மாட்டேங்குது. எப்போ பாரு இந்த மாதிரி ருசியாக கேட்குது. அதனால் இந்த மாதிரி சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்றோம். இது எல்லாமே பெப்பருக்கு பத்தாது, அதுக்கு தான் சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி வைக்கிறது. நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க. நீங்கள் சாப்பாட்டில் இது போட்டு சாப்பிட்றாதீங்க. இது அப்படியே நம்ம வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டில் போட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த வாசத்துக்கு நல்லா சாப்பிட்ரும். சோபா கடையில் படுத்துருக்குது.
போட்டோம்னா சத்தம் போட்டோம்னாவே வந்துடும். பெப்பர் வா, இந்தா இந்தரா முட்டை வா, முடியா சாப்பாட்டில் போட்டு பணிஞ்சிக்கிட்டா ஆளுக்கு முன்னாடி போகிற. முட்டைன்னு சொல்லிட்டா போதும். ஆ ஏடா பெப்பர், ம் வா தா வா சாமி ஊட்டு வைக்கிட்டா. ம் சாப்பிடு. இப்பெல்லாம் ஊட்டவே தேவையில்லை. ஏன் பெப்பர் அப்படியே சாப்பிடுவேன், அப்படி தானே? கவிச்சின்னா அப்படியே சாப்பிடுவேன். தயிர் சோறு மட்டும் மேடத்துக்குள்ளார இறங்காது. ம் ஏத்தங்கம் ஏ சாமி. ம் வா இந்தா முட்டை போட்டிருக்குறேன், சாப்பிடுங்க. சாப்பிடு சாமி. ம் சாப்பிட்றீ தங்கம். இப்பெல்லாம் கொஞ்சவே தேவையில்லை, நீயே சாப்பிடுவேன். ஆ நாக்கு சொல்லட்டுறது பாரு எப்படி. இந்தா சாப்பிடு, வா சாப்பிடு சாப்பிடு சாமி. ம் அதானே இப்பெல்லாம் ஊட்ட தேவையில்லையே. ஏன் பெப்பர் நீயே சாப்பிட்ருவ, நான் ஊட்ட தேவையில்லை. ஆ ம் ஓகே சாப்பிடு சாப்பிடு நல்லா. ம் சாப்பிடு.